இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அடைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் பாலியத்தை பற்றி அறியப்படாத 7 உண்மைகள், 7 unknown facts about Jesus childhood. சின்ன வயசுல இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார், எப்படி வளர்ந்தார் அப்படின்றதுதான் இந்த ஒரு காணொலியில சுருக்கமா நம்ம பார்க்க போகின்றோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். முதலாவது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து அவர் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது சில காலம் எகிப்துல இருந்தார். இது ஏன் அப்படின்றத மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ல இருந்து 15 வரைக்கும் நம்ம பார்க்கலாங்க. மேத்யூ சாப்டர் 2 13 to 15. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரணம் பரியந்தும் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இது ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்கதரிசனம் எங்க வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஓசையா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வருதுங்க. ஓசையா சாப்டர் 11 verse 1ல, இஸ்ரவேல் சிறு பிள்ளையா இருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். பாத்தீங்களா, இஸ்ரவேல் ஜனத்தை என்ன பண்ணாரு தேவன், எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்தாருங்க மோசையின் மூலியமா. அதே போல எகிப்துல இயேசு கிறிஸ்து இருக்கும் போது அவரை கூட்டிட்டு வர்றாரு, திருப்பி வரவழைக்கிறார். காரணம் என்னன்னாக்கா, ஏரோது ராஜா ஒரு கட்டளையிடுறாரு, ஆண் பிள்ளைங்களை எல்லாம் சாவடிச்சணும் அப்படின்ட்டு. சோ அவரை காப்பாற்றும்படி ஒரு தேவ தூதர் மூலியமாக யோசேப்பு கட்டளையிட்டு இயேசு கிறிஸ்துவ தேவன் காப்பாத்துறாருங்க. பாத்தீங்களா, சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஆபத்து இயேசு கிறிஸ்துக்கு வருதுங்க. ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது, அவருடைய பாலியத்தை பத்தி அதிகமான வசனங்கள் இல்லைங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா ஹிஸ்டரியிலே ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இயேசு கிறிஸ்து. அவரை வச்சுதான் காலக்கணக்கையே பிரிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவருடைய பாலியத்தை பத்தி அதிகமான வசனங்கள் இல்லாம இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதனால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா, புது புது தியரிஸ கொண்டு வராங்க. அவர் இமாலயஸ்ல இருந்தாரு, அவர் காஷ்மீர்ல இருந்தாரு, அவர் ஜப்பான்ல இருந்தாரு, இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு தியரிஸ் கொண்டு வராங்க. ஆனா வசனத்தின் மூலியமா நம்ம பார்க்கும்போது அவர் இஸ்ரேவேல்ல தான் இருந்தாருங்க, அங்கதான் வளர்ந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் நம்ம பார்க்கலாம். லூக் சாப்டர் 2:40ல, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவன் மேல் இருந்தது. பாத்தீங்களா, வளர்ந்து ஆவியில பலன் கொண்டு ஞானத்தினால நிறைந்தார் இயேசு கிறிஸ்து, இல்லைங்களா. தேவனுடைய கிருபை அவன் மேல இருந்தது. எல்லாமே இஸ்ரேல் தான் நடந்ததுங்க. அது மட்டும் இல்லாம ஏசாயா தீர்க்கதரிசி இவரை பத்தி எழுதும் போது, இவரை பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகுற மாதிரி ஃபீச்சர்ஸ் இவர்கிட்ட இல்லாம இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு பிள்ளையா தான் இருந்தார் அப்படின்றத நம்ம பாக்குறோங்க, இல்லைங்களா. அது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, ஐசாயா சாப்டர் 53:2ல, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கின்ற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு ரூபமும் இல்லை, பொலிவும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பார்த்தவனே விரும்புகிற அட்ராக்டிவ்னஸ் அவர்கிட்ட இல்லைங்க. ரொம்ப நார்மலான மனிதனை தான் அவர் வளர்றாரு. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல அவங்க அப்பா கூட என்ன பண்றாருங்க, கார்பெண்டர் வேலை செய்யறாரு. இது மார்க் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். மார்க் சாப்டர் 6 verse 3ல, இவன் தச்சன் அல்லவா, ஜனங்க அவர் பேசுறத பார்த்து இவருக்கு இவ்வளவு ஞானம் எப்படி வந்துச்சு, இப்படி பேசுறாரு, இவர் கார்பெண்டர் இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாருங்க. கார்பெண்டர் வேலை செய்ததுனாலதான் இந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இல்லைங்களா. ரொம்ப துச்சமா என்றாருங்க. அவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவரை பார்க்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கிட்டாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இதை பத்தி நம்ம பார்க்கலாம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse 7ல, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆகினார். இது ஏன் ரொம்ப கிரேட் அப்படின்னு பாக்குறோம்னாக்கா, அவர் இருந்த நிலைய ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ராஜாதி ராஜாவாக பரலோகத்துல தேவனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தவர். தேவன் எல்லாமே அவருக்காக தான் படைத்தார், இல்லைங்களா. எல்லாத்துக்குமே அவர் தான் வாரிசு. அப்படி இருந்தவரு இந்த மாதிரி ஒரு நிலையில ரொம்ப சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்து இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும்ட்டு என்ன இருக்குதுங்க. ஆனா இது எல்லாமே நமக்காக அவர் பண்றாருங்க சகோதர சகோதரி. அதனால்தான் கிரேட்டஸ்ட் சாக்ரிஃபைஸ். இது சாதாரண சாக்ரிஃபைஸே கிடையாதுங்க, இல்லைங்களா. நம்ம கூட ரொம்ப கம்ஃபர்ட்டா வாழ்ந்துட்டப்ப இருக்கு, சடன்ல போய் ஒரு வில்லேஜ்ல இருந்தாக்கா இருக்க முடியாதுங்க. ஃபேன் இல்லாத ரூம்ல இருந்தா இருக்க முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வெயிலா இருக்குது, ஃபேன் இல்லாம நம்மளால இருக்க முடியறது இல்ல.
இல்லைங்களா? ஏன்னா கம்ஃபர்ட்லயே நம்ம வந்து பழகிட்டோம். ஆனா இவரு எல்லாத்தையும் வந்து விட்டு நமக்காக வந்து அவர வந்து வெறுமையாக்கிக்கினாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்து த கிரேட்டஸ்ட் பெர்சன் எவர் லிவ்ட் இன் தி எர்த். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவரு வளர்ந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நசரேத். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பார்க்கலாங்க. மேத்யூ சாப்டர் 2 வெர்ஸ் 23ல நாசரேத் என்னப்பட்ட ஊரிலே வந்து வாசம் பண்ணினார். நசரேயன் என்னப்படுவர் என்று தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாத்தீங்களா? இவர் நாசரேத் ஊர்ல இருந்து வராரு அப்படின்ட்டு இருக்குதுங்க. அந்த ஊர்ல தான் அவர் வந்து வளர்றாரு. இந்த நாசரேத் ஊரை பத்தி நம்ம பார்க்கும்போது ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த ஊர்ல எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லைங்க. ரொம்ப சாதாரண ஒரு சேரின்னு இல்லைங்களா? அந்த மாதிரி ரொம்ப ஸ்லம் ஏரியா, டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இல்லாத ஒரு ஊருங்க. அப்படிப்பட்ட ஊர்ல வந்து வளர்றாரு அவரு. அதனாலதான் அந்த ஊரை எல்லாருமே வந்து கொஞ்சம் கேவலமா பாக்குறாரு. சரிங்களா? இப்ப கூட வந்து லேவட்ல இருக்கிறவங்க, ஸ்லம் ஏரியாஸ்ல இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க? ரொம்ப கேவலமா தான் பார்ப்பாங்க. இல்லைங்களா? சோ அந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க. இத வந்து நம்ப யோவான் 1ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஜான் சாப்டர் 1:46ல அதற்கு நாதான்வேல் நசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். பாத்தீங்களா? அந்த ஊர்ல ஏதாவது நன்மை வரக்கூடுமா அப்படின்ட்டு. அதுக்கு நீ வந்து பாரு அப்படின்ட்டு சொல்றாரு. சோ அப்படிதான் இருந்துச்சுங்க அந்த ஊரு. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவ பத்தி ஒரு தீர்க்கதரிசன வசனம் இருக்குது. அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாங்க. ஐசாயா சாப்டர் 11 வெர்ஸ் 1ல ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி படரும். பாத்தீங்களா? அந்த கிளை என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல வந்து பிரான்ச் இல்லைங்களா? ஈப்ரூ வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நெட்சர். இந்த நெட்சர் அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்ததுதான் நசரேத் அப்படின்ட்டு சொல்றாருங்க பைபிள் ஸ்காலர்ஸ். நிறைய பேர் என்ன பிலீவ் பண்றாங்கன்னாக்கா, இது வந்து இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லப்பட்ட வசனம் தான். அவர் எந்த ஊர்ல வருவாரு அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமா இதை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்க. ஏன்னா மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பெத்லஹேம்ல தான் இயேசு கிறிஸ்து பிறப்பாருன்ட்டு இருக்குது. சோ எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னாக்கா, அந்த ஊர்ல இருந்து தான் அவர் வருவாருன்ட்டு. பொறுக்க வேண்டிய இடம் அதுதாங்க. ஆனா அவர் வளர வேண்டிய இடம் வந்து வேறையா இருந்துச்சு. இதனாலதான் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த பெத்லஹேம்ன்றது ரொம்ப ஃபேமஸான ஊரு இல்லைங்களா? ராஜாக்கள் வந்த ஊருங்க. அங்கத்துல இருந்து வருவாங்கன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, துச்சமா ஜனங்க என்ன ஊர்ல இருந்து ராஜாவை வந்து தேவன் கொண்டு வந்தாரு. மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். மீகா சாப்டர் 5 வெர்ஸ் 2ல பெத்லெஹேம் எப்ராத்தாவே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இந்த வசனத்தின் அடிப்படையில் அவங்க பார்க்கும்போது இங்கத்துல இருந்தா இயேசு கிறிஸ்து வரணும்னு நினைச்சாங்க. ஆனா தேவன் ரகசியமே வேற மாதிரி இருந்துச்சுங்க. அவர் அங்க பொறுக்கணும். ஆனா வளர வேண்டியது நஸ்ரேத் ஊராகியே இருக்கணுங்க. அங்கதுல இருந்து தான் வரணும்ன்றது தேவனுடைய சித்தமா இருந்துச்சு. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து கார்பெண்டர் வேலை பண்றாரு. மார்க் 6:3 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இவன் தச்சன் அல்லவா அப்படின்ட்டு இருக்குது. இன்னொரு இடத்துல கூட இதுக்கு அடையாளம் இருக்குதுங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ல மேத்யூ சாப்டர் 13:55ல இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா. இங்க வந்து அவருடைய ஃபேமிலியை பத்தி பேசுறாங்க. ஏன்னாக்கா அவர் ஊழியம் பண்றதை பார்த்து இவ்வளவு ஆச்சரியமான விஷயத்த எப்படி இவரால பேச முடியுது? இந்த ஆவி இவருக்கு எப்படி கிடைத்தது? எப்படி வந்து எல்லாரும் வந்து வியக்கத்தக்க விதத்துல இவர் பேச முடியும் அப்படின்னும் போதுதான் இவர் ஒரு தச்சனுடைய குமாரன். மார்க்ல நம்ம பார்க்கும்போது இவன் தச்சன் அப்படின்ட்டே சொல்றாங்க. சோ அவங்க அப்பாவும் கார்பெண்டர், இவரும் வந்து கார்பெண்டரா வந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜகரியா 6ஆம் அதிகாரம் 12ல இருந்து 13 நம்ம பார்க்கும்போது இவர் வந்து தச்சனா பொருந்திருந்தா கூட தேவன் என்ன பண்றாருனாக்கா, அவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு தேவன் இவரை தான் பயன்படுத்துவார் அப்படின்ட்டு தீர்க்கதரிசன வசனம் இருக்குதுங்க. ஜகரியா 6ஆம் அதிகாரம் 12, 13ல ஜகரியா சாப்டர் 6, 12 and 13. அவனை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ கிளை எண்ணப்பட்ட நாமம் உள்ள புருஷன், அவர் தம்முடைய இடத்திலிருந்து முளை தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். பாத்தீங்களா? யார் ஆலயத்தை கட்டுவாங்க? அந்த கிளை. அந்த கிளை யாருங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சின்ன வயசுல கார்பென்ட்ரி வேலை செஞ்சிருந்தா கூட தேவன் என்ன பண்றாருங்க? அவருடைய ஆலயத்தை கட்ட இயேசு கிறிஸ்துவ தான் வந்து யூஸ் பண்றாரு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 3, 4 வசனத்துல கூட இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஈப்ரூஸ் சாப்டர் 3, 3 and 4. வீட்டை கட்டினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறது போல இவன் மோசையை பார்க்கிலும் அதிக மகிமைக்கு பாத்திரனாய் எண்ணப்பட்டான். ஏனென்றால் எந்த வீடும் ஒருவனாலே கட்டப்பட்டிருக்கும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து மோசையோட ரொம்ப கனம் புரியவருங்க. ஏன்னா தேவன் என்ன பண்றாரு? அவர் மூலியமா தான் தேவனுடைய ஆலயத்தை வந்து கட்டுறாரு.
பாத்தீங்களா? ஜனங்க எல்லாம் ரொம்ப கேவலமா நினைச்சாங்க. தள்ளப்பட்ட இந்த கல்லு தான் என்ன ஆயிடுச்சுங்க? மூலக்கல்லா ஆயிடுச்சு. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் அவருக்கு ரொம்ப பெரிய ஞானத்த குடுத்தாருங்க. ஆச்சரியமா பார்க்குறேங்க. எப்படி இவ்ளோ ஞானம்? 12 வயசுலயே ஆலயத்துல இருக்கிறவங்கலாம் அவரோட பேச்ச கேட்டு ஆச்சரியப்படுறாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 46, 47 லூக் சாப்டர் 2, 46 அண்ட் 47 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர்கள் நடுவில் உட்கார்ந்திருக்கவும், அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவவும் கண்டார்கள். அவர் சொன்னதை கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறு உத்தரவுகளையும் குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பாத்தீங்களா, அவருடைய புத்தி எப்படி கொஸ்டின் பண்றாரு, அந்த திறமை இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாருங்க. அவ்வளவு ஞானம் வந்து தேவன் அவருக்கு கொடுத்தாரு. எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தாரு, எப்படிப்பட்ட விஸ்டம் அது, தேவன் அவருக்கு கொடுத்த இந்த ஸ்பிரிட் எப்படி அப்படின்றத ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம வந்து பார்க்கலாங்க. ஐசையா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தின் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆவி அவருக்கு கொடுத்ததுனாலதான் இவ்வளவு ஞானம் வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்துச்சுங்க. அதனாலதான் எல்லாம் ஆச்சரியப்படுறாருங்க. யாராவது அவரை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்கணும்னு நினைச்சாக்கா அவங்க வாயை வந்து மூடிக்கிறாருங்க. அப்படிப்பட்ட ஆன்சர்ஸ் அவர்கிட்ட இருந்து வருது இல்லைங்களா? கொலோசியர் 2:3 என்ன பாக்குறோங்க? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் மறைந்திருக்கிறது. பாத்தீங்களா, எல்லா ட்ரெஷர்ஸ் ஆஃப் விஸ்டமும் யார்கிட்ட இருக்குதுங்க? இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு ஞானம் வராதுங்க சகோதர சகோதரி. 6வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருந்தா கூட பூலோகத்துல இருந்திருந்தா அவருடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்பட்டு இருந்தாருங்க இல்லைங்களா? அவங்களுக்கு எதிர்த்து பேசல, அவங்களுக்கு கீழ்ப்பட்டு எல்லா விஷயத்தையும் வந்து செய்கின்றார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல, லூக் சாப்டர் 2:51 பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்பட்டு இருந்தார். அவருடைய தாய் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இதயத்திலே வைத்துக் கொண்டாள். பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன இருந்தாருங்க? கீழ்ப்பட்டு இருந்தாருன்ட்டு இருக்குதுங்க. பாத்தீங்களா, தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்ற பெருமையில வாழாமல் தன் தாயையும் தகப்பனையும் கீழ்ப்படுகிறார். ஏன் தெரியுங்களா? நியாயப்பிரமாணத்தை அவர் வந்து நிறைவேற்றணுங்க. நியாயப்பிரமாணத்தை முக்கியமான கட்டளை என்ன? தாயும் தகப்பனையும் வந்து கீழ்ப்படியணும். அதனாலதான் என்ன சொல்றாரு அவரு? நான் நியாயப்பிரமாணத்தை வந்து நீக்கி போட வரல, அதை நிறைவேற்றவே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து செய்யறாரு. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கின்ற தேசத்திலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பாத்தீங்களா, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். நம்ம வாழ்க்கையிலையும் இதுதாங்க அடிப்படை சகோதர சகோதரி. நம்ம அப்பா அம்மாவை நம்ம கீழ்ப்படியணும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பவுல் இப்படியாக எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 5:8 அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்? அவர் வந்து தேவனோட குமாரனா இருந்தது வேறங்க பரலோகத்துல. இங்க பூமியில மனுஷனாக இருக்கும் போது அந்த லைஃப் வந்து டிஃபரன்ஸ். சோ அந்த கீழ்ப்படிதலை எப்படி அப்படின்றத பட்டு பாடுகள்னால அவர் வந்து கற்றுக்கொண்டார். இததான் நம்ம வந்து பாக்குறோங்க. அந்த கீழ்ப்படிதலை எப்ப வரைக்கும் அவர் காத்தார் அப்படின்னாக்கா, அவர் சாகுற வரைக்கும். நம்ம லைஃப்ல கூட ஒரு நாள் கீழ்ப்படியிறது தேவனுக்கு, ஒரு நாள் கீழ்ப்படியாம இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்டா இருக்கணுங்க. இவர் எப்போதுமே தேவனோட சித்தத்துக்கு மாறாக எதுவுமே செய்யலங்க சகோதர சகோதரி. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாத்தீங்களா, சாகிறவர் அந்த கீழ்ப்படிதலை செய்தாருங்க. இப்படிதான் நம்மளும் வாழணுங்க சகோதர சகோதரி. 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் எப்படி வளர்ந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஞானத்துல வளர்ந்தாருங்க. எல்லா அறிவையும் தேவன் அவருக்கு வந்து கொடுத்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனம், லூக் சாப்டர் 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பாத்தீங்களா, அதிகமா என்ன பண்ணாருங்க? விருத்தி அடைந்தார். He increased in wisdom, stature, favor with God and man. இப்படிதான் இயேசு கிறிஸ்து வளர்ந்தாருங்க. இது ரொம்ப ரேரான குவாலிட்டி. ஏன்னா தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யறாரு, அப்பா அம்மாவுக்கு பிரியமான காரியங்களை செய்யறாரு, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்யறாரு. அதாவது அவரோட கீழ்ப்படிதல், ஞானம், ஒழுக்கம் இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாருங்க. எப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லைஃப்ல கூட சில சின்ன பசங்களை பார்க்கும்போது நமக்கே வந்து ஆசை வரும் இல்லைங்களா? நிச்சயமா இந்த பிள்ளை நல்லபடியா வளரும், லைஃப்ல ரொம்ப பெரிய ஆள் ஆவாரு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த கேரக்டர் இப்பவே நமக்கு வந்து தெரியும், குணங்கள்.
அத வச்சுதான் நம்ம வந்து சொல்றோம். பழைய ஏற்பாடுல கூட சாமுவேலுக்கு இதே மாரி வார்த்தைகள் இருக்குதுங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ல, 1 சாமுவேல் சாப்டர் 2 26ல சாமுவேல் என்னும் பிள்ளையோ வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமானவையே நடந்தான். பாத்தீங்களா? 2 பேருக்கும் பிடிக்கிற மாரி நடந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி பத்தி இருக்குதுங்க. இப்போ நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து மனுஷனும் தேவன் கிட்ட இருந்து ஃபேவர பெற்றுக்கொண்டாருன்ட்டு இருக்குது இல்லைங்களா? ஏன் வந்து பெற்றுக்கொண்டார் அப்படின்றதுக்கு காரணம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3, 4 வசனத்துல நம்ம வந்து பார்க்கலாம். ப்ராவெர்ப்ஸ் சாப்டர் 3, 3 and 4ல கிருபையையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூட்டு. அவைகளை உன் இதயத்தின் பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவையும் நற்புத்தியும் பெறுவாய். பாத்தீங்களா? மனுஷனுடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் நம்ம வந்து தயவையும் நற்புத்தியும் பெறுவதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கிருபையும் சத்தியமும் எப்போதுமே நம்மளை விட்டு விலகாது இருக்கணுங்க. அப்படி இருந்தாக்கா 2 பேர் சைட்லயும் நம்ம வந்து ஃபேவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவ எல்லாருக்கும் சின்ன வயசுல வந்து பிடிக்குதுங்க சகோதர சகோதரி. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2, 3 வசனத்துல நம்ம பார்க்கும்போது தேவன் அவருக்கு வந்து பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு. எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்தாரு அப்படின்ற லிஸ்ட் வந்து இங்க நம்ம பார்க்கலாம். ஐசாயா சாப்டர் 11, 2 and 3ல ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். பாத்தீங்களா? இதனாலதான் எல்லாருக்கும் அவரை பார்க்கும்போது பிடிக்குது. ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இவ்வளவு ஞானம் அப்படின்ட்டு. ஏன்னா தேவன் இப்படிப்பட்ட ஆவி அவருக்கு வந்து கொடுத்தாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண்கள் காண்கின்றபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காதுகள் கேட்கின்றபடி தீர்ப்பு செய்யாமலும். பாத்தீங்களா? தேவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாருங்க. அதனாலதான் சின்ன வயசுல இருந்து அவர் அப்படி வளர்ந்தாருங்க சகோதர சகோதரி. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ so much. ஆமென்.